அண்ட் ஒன் மோர் திங், தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நானும் தண்ணி கொண்டு வரல. ஸோ கொஞ்சம் வாழைப்பழம் அப்புறம் பிஸ்கட் இருக்குது. ஏன்னா இங்கே போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த வன நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ 8:15க்கு நம்ம கரெக்டாக கீழே அடிவாரத்தில் உள்ள அந்த வனகாளியம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். ஓம் நமச்சிவாய். ஓடைகளில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க, வறண்டு போயிருக்கு. ஆசீர்வாத விநாயகரை கரெக்டாக 8:15க்கு தரிசனம் பண்ணுறோம். எவ்வளோ ஜாலியாக மேலே விளாண்டுட்ருக்கானுங்க பாருங்கள். சுற்றி ஒன்று தான் அந்த க்யூட்டாக விளாண்டுட்ருக்கானுங்க. நல்ல வேலை ஜாக்கி வரல, வந்திருந்தா அவனுக்கு செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும். இவர் தான் தலைவர் போல். ஒரு குட்டி வர்றான் பாருங்க. குழாயில் போகிற தண்ணி உடஞ்சி வருதுங்க. நீங்கள் தண்ணி வருதுன்னு நினச்சிக்கிறானா? பொதுவாக வெள்ளை மந்திகளை இந்த ஏரியாவில் தான் கிராஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல தண்ணி இல்லைங்கவும் ஷிஃப்ட் ஆகி அவங்க வனப்பகுதிகளுக்குள்ளே போயிட்டானுங்க. ஸோ அடிவாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் போல் வந்தது. இந்த கொஞ்சம் போலங்கிறது நமக்கு ஓகே, தண்ணி அப்போ மேலே குடிக்கிறதுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் போல் வழிஞ்சு ஓடிட்டுருக்குங்க. நம்மளோட டைம் படி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 8:20க்கு அடிவார நீர்வீழ்ச்சியிலேருந்து வனப்பயிற்சி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி வெள்ளமந்திகள் இந்த ஏரியாக்குள்ளே தான் தள்ளி போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி இருக்குது, அதனால் இருக்காங்க இங்கே. கரெக்டாக 8:30 மணிக்கு வனப்பயிற்சி இந்த